ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் மே 23, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. உத்தமன் ஃபோன் பண்ணி சொல்றான்ல ஹோல்சேலருக்குலாம் இது மாதிரி புதுசா வந்திருக்க வான்மதி அண்ணாமலை அவங்க மருமக வந்து ரேட்லாம் ஏத்திட்டாங்கன்னு அவங்க வந்து எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உத்தமன் யோசிச்சுட்டு இருக்கான், சீக்கிரம் வாங்க, அப்பதான் வந்து இங்க ஒரு பிரச்சனையே இருக்கு, அதை பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். உடனே வான்மதிட்ட போய் சொல்றான், வான்மதி இது மாதிரி நான் சொன்ன நீ சொன்ன மாதிரி விலை ஏத்திட்டீங்கன்னு அவங்க யாரும் ஒத்துக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா, அதெல்லாம் கிடையாது, இதுதான் விலைன்னு நான் வந்து நீங்க அடிச்சு பேசுங்க, இனிமேல் குவாலிட்டிக்கு ஏற்ற பொருள் தான் நம்ம விற்க முடியும், கம்மி பண்ணிலாம் தர முடியாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறா. அதுக்கு வந்து வெண்ணிலா சொல்றா, அக்கா நீ வந்து இன்னைக்கு வந்து புதுசா பொறுப்பேற்றிருக்க, இருந்தாலும் அத்தை கிட்ட கலந்து பேசாம நீயே விலையெல்லாம் முடிவு பண்ணாத அப்படின்னு சொல்றா வெண்ணிலா. அதுக்கு வான்மதி சொல்றா, அக்கா நீ வந்து அத்தைகிட்ட கலந்து பேசாம நீயே தனியா இந்த முடிவு எடுக்காத அப்படின்னு சொல்லும் போது, இன்னைக்கு அத்தைக்கு அப்புறம் நான் எடுக்கிறதா முடிவு அப்படின்னு வான்மதி சொல்றா. உடனே உத்தமன் போய் வெளில யோசிச்சுட்டு இருக்கான், இன்னைக்கு வந்து எவ்வளவு பிரச்சனை ஆக போகுது, இன்னைக்கு என்ன ரகலை ஆக போகுதுன்னு இன்னைக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் நீ வந்து அண்ணாமலை அடுத்த அண்ணாமலை நான் தான் சொல்லிட்டு இந்த கடைக்குள்ள வர்றத இன்னையோட நீ நிறுத்திக்கணும், அப்ப தெரியும் இந்த உத்தமனை பத்தி உனக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உத்தமன் போறான். வருணும் வெண்ணிலாவும் அந்த டிசைன் பண்றதுக்காக மெட்டீரியல் எடுக்க வராங்க மெட்டீரியல் செக்ஷனுக்கு. அங்க என்ன சார் இன்னைக்கு மெட்டீரியல் செக்ஷன் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு அந்த சேல்ஸ் கேர்ள் கேக்குறாங்க. வெண்ணிலா சொல்றாங்க வருண்ட்ட, நீங்க டீப் ரெட் தானே எதிர்பார்க்குறீங்க, அங்க இருக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அருண் கேக்குறாரு. நீங்க தானே லேப்டாப்ல பார்த்துட்டு இருந்தீங்க, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ வந்து இதெல்லாம் வேற நோட் பண்றியா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா பார்த்ததுனால தானே உங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றா. மெட்டீரியல் வந்து இங்க கம்மியா தான் இருக்கு, மேல வந்து போனீங்கன்னா நீங்க கேட்குற மாதிரி மெட்டீரியல் இருக்குன்னு சொல்றாங்க சேல்ஸ் கேர்ளு. சரின்னு சொல்லிட்டு வாங்க மேல போலான்ட்டு மேல போய் மெட்டீரியல் பாக்குறாங்க. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் அது இருக்கு போய் எடுங்கன்னு சொல்றா வெண்ணிலா. இவனும் போய் தேவையான மெட்டீரியல் கலர்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்துட்டு வரான். அப்ப சொல்றா வெண்ணிலா, மேல லேப்டாப் மேல தானே வச்சிருக்கீங்க நீங்க டிசைட் பண்ண கலர் எல்லாம், அதனால இங்க இருக்கிற மெட்டீரியல் எல்லாம் மேல எடுத்துட்டு போய் கலர் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வெண்ணிலா. எதுக்கு எல்லா கலரையும் மேல எடுத்துட்டு போகணும், அதுக்கு லேப்டாப்பே கீழே எடுத்துட்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்றான் வருண். இல்ல மேல போனா நம்ம வந்து என்னென்ன கலர்னு பார்த்துக்கலாம், ஒருவேளை நம்ம சூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது லேப்டாப் வச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அத்தை வந்து பார்த்துட்டாங்கன்னா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க, அதனால தான் சொல்றேன், அத்தைக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, ஆமா நீ சொல்றதான் ரைட்டு, சரி மேலே போய் பார்க்கலாம் வான்னு சொல்லி 2 பேரும் எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போகும்போது ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து விழுந்துடுறாங்க, தடுக்கி விழுந்து 2 பேரும் எப்பயும் போல ரொமான்ஸ் தான். அதை பார்த்து வான்மதி வந்து பொறாமப்படுறா, இவங்க இது இங்கேயும் வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வரா. கிட்ட வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் கடையில, யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க, முதல்ல ஏந்திரிங்க அப்படின்னு கத்துறா. 2 பேரும் அப்பதான் தட்டு தலை மாதிரி ஏஞ்சி நிக்கிறாங்க. இல்ல நாங்க மெட்டீரியல் எடுக்க வந்தோம்க்கா, அப்போ வந்து ஸ்லிப் ஆகி கால் தடிக்கு கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்றா வெண்ணிலா. சரி சரி ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இவங்களும் மெட்டீரியல் எடுத்துட்டு போறாங்க மேல. உத்தமன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், என்ன நம்ம ஃபோன் பண்ணி சொன்னோம், அந்த ஹோல்சேலர்லாம் வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பார்த்தோம், இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து வராங்க. வந்து சொல்றாங்க, அண்ணாமலை மேடம் பார்க்கணும்னு சொல்றாங்க. இப்போ வந்து எல்லாமே அவங்க மருமக வான்மதி தான், நீங்க அவங்கள்ட்ட பேசிக்கோங்களேன் அப்படின்னு உத்தமன் சொல்றாரு. இல்ல இல்ல நாங்க அண்ணாமலை மேடம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும், உள்ளதான் இருக்காங்க அத்தை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு உத்தமன். உள்ள லீலாவதியும் அண்ணாமலையும் பேசிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வரதை பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்ன மேடம் பொறுப்பெல்லாம் எடுத்து உங்க மருமகள் வான்மதிட்ட கொடுத்துட்டீங்களாமே அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு பாக்குறேன், அதனாலதான் பொறுப்பை வான்மதிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு வந்ததுக்குள்ளேயே ரேட்லாம் ஏத்துனா எப்படி மேடம், நாங்க உங்களை நம்பி தானே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு சொல்லாம கொள்ளாம ரேட் ஏத்துனா எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க வந்து உங்கள்கிட்ட வாங்குறோம்னா நீங்க வந்து கடையோட பாரம்பரியம் இத்தனை நாள் நாங்க பழக்க வழக்கம் அதை வச்சுதான் நம்ம வாங்குறோம், திடீர்னு சொல்லாம ரேட் ஏத்துனா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளுக்கே ஆச்சரியமா இருக்கு. அவங்களும் லீலாவதியும் பாத்துக்கிறாங்க 2 பேரும். அதுக்குள்ள வான்மதி வரா.
இத வந்து அத்தைட்ட கேட்கக்கூடாது. என்ட்ட தான் கேட்கணும். நான் தான் என் பொறுப்புல இருக்கேன் இப்போ. நான் தான் ரேட் ஏத்திருக்கேன். இப்ப மெட்டீரியல் விலைலாம் ஏறிருக்கு. அதனால அதுக்கேத்த விலை வாங்கணுமில்ல. வெளியிலலாம் பார்த்தா இத விட அதிகமா வாங்குறாங்க. அப்படின்னு பார்த்தா நீங்க இத்தன நாளா எங்கள்ட்ட கம்மியா தான் வாங்கிட்டு இருக்கீங்க. இனிமேலும் அது மாரி வாங்க முடியாது. எல்லாமே குவாலிட்டிக்கு ஏத்த அமௌண்ட் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும்போது, நீங்க இப்படி ஏத்துனீங்கன்னா நாங்க வேற எங்காச்சும்னா வெளியில தான் போய் வாங்க வேண்டியதா இருக்கும்னு சொல்றாங்க. அதனால என்ன நீங்க வெளில வாங்கிக்கிறதா வாங்கிக்கோங்க. நாங்க வெளிய இருக்கிற ரேட்டோட நாங்க கம்மி பண்ணி தான் நாங்க குடுத்துட்டு இருக்கோம். இனிமேலும் அப்படி குடுக்க முடியாதுன்னு தான் இப்ப விலை ஏத்துறோம்னு சொல்றா வான்மதி. உடனே அவங்க நாங்க வெளியில இனிமேல் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கோவமா. இத பார்த்துட்டு உத்தமன் சொல்றாரு, "என்ன அத்த நீங்களும் அவங்க வெளியில போய் வாங்கிக்கிறான்னு சொல்றாங்க. அமைதியாவே இருக்கீங்களே!" அப்படின்னு சொல்லவும், "இது என்னோட முடிவு கிடையாது. வான்மதியோட முடிவு. இதுல நான் என்ன சொல்றது?" அப்படின்னு சொல்லிடுறாங்க. வருணும் வெண்ணிலாவும் கீழ இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து வெண்ணிலாக்கு பிளவுஸ் வந்து பின்னாடி முதுகுல கிழிஞ்சிருக்கத பார்த்துட்டு, இத எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி பின்னாடி பின்னாடி மறைஞ்சு மறைஞ்சு அவ பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இவங்க அங்க கடல்ல உள்ளவங்கலாம் பார்த்து சிரிக்கிறாங்க. என்னது இது எல்லாம் நம்மள பார்த்து சிரிக்கிறாங்கன்னு திரும்பி பார்த்தா, பக்கத்துல மோதுற மாரி வந்து நிக்கவும் பயந்துடுறா. என்னாச்சு? ஏன் இப்படி அப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், நீ ரிவர்ஸ்லயே வா, அப்பதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இவளும் ரிவர்ஸ்லயே வந்துட்டு இருக்கா. என்ன இப்பயாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. அப்பதான் பின்னாடி நம்ம விழுந்தோம்ல, அதுல பிளவுஸ் பின்னாடி கிழிஞ்சிருக்கு. அதையாச்சும் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அதனாலதான் நான் இது மாதிரி வந்தேன் பின்னாடியே அப்படின்னு சொல்றான். சரி, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புடவை எடுத்து போத்திக்கிறா. போத்திக்கிட்டு நீங்க போயிட்டு பிளவுஸ் செக்ஷன்ல போய் எனக்கு பிளவுஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றா. உடனே போன வந்து சைஸ் என்னன்னு கேட்கறான். அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. அங்க சங்கீதான்னு ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்கள்ட்ட இதை மாதிரின்னு சொல்லுங்க, அவங்க வந்து தருவாங்க, அதை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றா. நீங்க எப்பயாச்சும் உங்களுக்கு இது மாதிரி பேண்ட்லாம் கிழிஞ்சுன்னா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லவும், என்னது அப்படின்னு கேட்கறான். இல்லைங்க, சுச்சுவேஷன் புரியல உங்களுக்கு, அதனால நான் சொல்றேன், உடனே போயிட்டு வாங்கிட்டு வாங்க சொல்லி அனுப்புறா. அவனும் போய் அங்க எப்படி சொல்றதுன்னு கேட்க முடியாம இங்க சங்கீதான்றவங்க யாருன்னு கேட்கும் போது, நான் தான் சங்கீதா சொல்லுங்கன்னு சொல்லும் போது, இங்க வாங்க அப்படின்னு சொல்றான். இவன் கிட்ட போகும், என்ன சார்ன்னு பயந்துடுறா அவ. இல்ல உன் காதுல ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லும் போது, சார் இதுக்கா இப்படி சொல்றீங்க, இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பிளவுஸை கொண்டாந்து தரா. அதை கொண்டாந்து வெளிநாடு தரவும், நீங்க தான் ஒரு ஹெல்ப் பண்ணணும். இப்ப எப்படி என்னை கூட்டு வந்தீங்களோ அதே மாதிரி என்ன அந்த சேஞ்ச் பண்ற இடத்துல கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்றா. இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும், இல்லட்டினா எனக்கு யார் இருக்கா இங்க ஹெல்ப் பண்றதுக்கு, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறா. எப்பயும் போல வந்தது மாதிரியே பின்னாடியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு 2 பேரும் போறாங்க. அதை பார்த்துட்டு கடையில் உள்ளவங்கலாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் இப்ப என்னதான் அசிங்கமா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்களும் புருஷன் பொண்டாட்டி, அதனால அவங்க எதுவும் யோசிக்க மாட்டாங்க, நீங்க முதல்ல யோசிக்காதீங்க கண்டதையும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூம்ல போயிட்டு மாத்திக்கிட்டு வந்து திரும்பியும் கூப்பிடுறா ஹெல்ப் வேணும்னு சொல்லி. என்ன அப்படின்னு சொல்லவும், கொக்கி மாட்டிக்கிச்சு முடியல, என்னால ட்ரை பண்ணேன், என்னால எடுக்க முடியல, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்படவும், உனக்கு ரொம்ப திமிரு அதிகமாயிடுச்சுன்னு திட்டுறான். ப்ளீஸ்ங்க ஹெல்ப் பண்ணுங்க, நான் யாரை கூப்பிடுறது அப்படின்னு கேட்டுட்டு சொல்லும் போது, சரி நான் வெளிலேருந்தே ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி பிடிச்சி இழுக்கிறான். உள்ள இழுக்கும் போது உள்ள போயிடுறான். உள்ள போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வெளில வரும்போது அண்ணாமலை பாத்துறாங்க. அண்ணாமலையும் லீலாவதியும், என்ன இவங்க 2 பேரும் உள்ள இருந்து என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போது, இவங்களால 2 பேருமே கீழே குறிஞ்சுக்கிறாங்க. அதை பார்த்து சிரிச்சுட்டு, இங்க நம்ம எதுக்கு அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கணும், வா அண்ணாமலை போலாம், லீலாவதி 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அண்ணாமலை வந்து வான்மதிய கூப்பிட்டு நின்னு பேசிட்டு இருக்காங்க கடையில. பழனிசாமி என்ன அடிச்சியா அப்படின்னு வான்மதியை கேக்குறாங்க அண்ணாமலை. அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போற எபிசோட்ல நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.